ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு வழியாக இந்தியா முழுவதும் எதிர்பார்க்கப்பட்ட, அதாவது அரசியல் ஆர்வலர்கள் மற்றும் எதிர்க்கட்சிகளால் எதிர்பார்க்கப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் மோடி பேசுகிறார் என்று இன்னும் சற்று நேரத்தில் அவர் பேச துவங்க போகிறாரு. அவர் பேசுவார்னு அறிவிக்கப்பட்டுச்சு. நேற்று வரைக்கும் அவர் வருவாரா வரமாட்டாரா, பேசுவாரா பேச மாட்டாரா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருந்தது. 2 நாட்களாக இந்த விவாதம் போச்சு. அந்த விவாதத்தோட முடிவில் நேற்று அமித்ஷா பேசினார், அக்கா இவங்க பேசினாங்க, யார் சீதா பேசினாங்க, இப்படி பல பேர் பேசினாங்க. பேசினதுக்கப்புறம் வருவாரா வரமாட்டாரான்ற எதிர்பார்ப்பு இருக்கும்போது, அதாவது இராணுவத்துறை அமைச்சர் எந்திரிச்சு என்ன சொன்னார் அப்படின்னா, கடைசியாக நாளைக்கு வருவார், உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்வார் அப்படின்னு ஒரு பிட்டை போட்டார். ஸோ அப்போ நாளைக்கு இன்றைக்கி வருவார் அப்படின்றது அப்போ தான் அவர் எல்லோரும் மூச்சு விட்டாங்க. எதற்காக இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டதோ அது ஆட்சியை கவிழ்க்காரில் காரணம், இவர்களுக்கு மெஜாரிட்டி இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வர வச்சு அங்கே பேச வைக்கணும், மணிப்பூர் விவகாரத்தில் பதில் சொல்லியே ஆகணும், வேறு பல விவகாரங்களில் பதில் சொல்லி ஆகணுன்றதுக்காக தான் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க இல்லையா. ஸோ ஒரு வழியாக வருவார்ன்ற கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு மணி நேரத்தில் பேச ஆரம்பிச்சுடுவார். சரி, அவர் பேசுகிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பேசுவார், என்ன பேச போகிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதனால் அது அட்வான்ஸாக வருது. அவர் பேசுகிறதுக்கு முன்னாடி எப்படி அவர் எழுதி வச்சா பேச போகிறாரு, அந்த பேப்பர் லீக் ஆக போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை, நம்ம சொல்கிறதுல ஒரு 70% 80% அவர் அப்படியே பேசுவார் அப்படின்னு நம்ம கடந்த காலங்களை வைத்தும் இவர் பேசியதை வைத்தும் இவர் என்ன பேச போகிறார், இந்த விவாதத்தில் என்ன நடந்ததை வச்சு நம்ம சொல்கிறோம். அது உண்மையாக என்னன்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்து நம்ம ரேட்டிங்கில் மார்க் போட்டுக்குங்க. சரியா? இப்போ என்ன பேச போகிறாரு, என்ன பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வடகிழக்கு மாநிலங்களை நாங்கள் பயங்கரமாக வளர்த்து எடுத்திருக்கோம், அங்கே பாலங்கள் போட்டிருக்கோம், ரயில் விட்டுருக்கோம், ட்ரெயின் விட்டுருக்கோன்னு இப்படி பல கதைகளை விடுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி கட்டாயம் சொல்லுவார். இன்னொரு விஷயம், காஷ்மீரில் எப்படிலாம் இருந்தது, அமைதியற்ற நிலைமை இருந்தது, காங்கிரஸ் ஆட்சியில் எவ்வளோ மோசமாக இருந்தது, நாங்கள் அதை சரி செய்து எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி இன்றைக்கி டூரிஸ்ட் வர அளவுக்கு வச்சுருக்கோம். அதே மாதிரி நம்மளோட ஜிடிபி வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்தியாவில் நம்ம இந்தியா அமெரிக்காவை தாண்டி வளர்ந்துருச்சு. பெரிய பொருளாதார மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு இந்த நாட்டில். வளர்ச்சி திட்டங்கள் இவ்வளோ நடந்திருக்கு. அதாவது காங்கிரஸ் ஆட்சி இதை பெருசாக ஹைலைட் பண்ணலைன்னா கூட, அதாவது அவர் செய்தது என்ன அப்படின்றத கொஞ்சமாக பண்ணிவிட்டு, காங்கிரஸோடைய தாத்தா பாட்டிலாம் இருக்காங்கல்ல, அதாவது எப்படின்னா இந்திரா காந்தி, நேரு செத்து 50 வருஷம் ஆச்சு, இதெல்லாம் போட்டு தோண்ட போகிறார். அதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது என்னென்னா, இந்திரா காந்தி காலத்தில் நடைபெற்றது, கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நார்த் ஈஸ்டில் நடந்த கொடுமைகள். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷனில் பல பெண்கள் சூறையாடப்பட்டிருக்கார்கள். அதே மாதிரி ராஜஸ்தான் சம்பவம் கேட்கவே பதைக்குது. இப்படி நாடு முழுவதும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி உள்துறை அமைச்சர் 2 முறை அங்கே போயிட்டு வந்திருக்காரு. அதற்கான பேச்சுவார்த்தைலாம் நடந்திருக்கு. போலீஸை டைட் பண்ணியிருக்கோம், இவ்வளோ எஃப்ஐஆர்கள் போடப்பட்டிருக்கு, இத்தனை பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. சரியா? இதையும் தாண்டி என்னென்னா, அவரோட சுற்றுற ரீல் இருக்குல்ல, அதாவது எப்படின்னா, நாங்கள் இதை பண்ணியிருக்கோம், அதை பண்ணியிருக்கோம், இந்த நாடு அப்படி வளர்ந்துருக்கு, சர்வதேச அளவில் நாடு பயங்கரமாக இருக்குது, இப்படியா இருக்குது, அப்படியா இருக்குது அப்படின்ற கதைகளை தொடர்ந்து விடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்த கட்டமாக காங்கிரஸ் கட்சியை அணுவாக போட்டு கிளின்னு கிழிப்பார். இது என்ன, அதாவது இப்போ நம்ம கவுண்டமணி ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். கவுண்டமணி ஒரு படத்தில் ஒரு காமெடியில் கேட்கும்போது சொல்லுவான், நம்ம இங்கே கேட்டால் ஒரு பதில் சொல்லார் பாரு, அது நம்ம இங்கே புரியாது, வீட்டில் போய் தான் புரியுன்ற மாதிரி. கேட்குற கேள்வி ஒன்றா இருந்தாலும் பதில் வேறையாக இருக்கும். நேரடியாக இவர் பதில் சொல்ல போவதில்லை, சொல்லவும் மாட்டார். எத்தனை பேர் இறந்துருக்காங்க, இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பித்தது, எப்படியெல்லாம் நாங்கள் அடக்கியிருக்கோம், எப்படியெல்லாம் காவல்துறையை பயன்படுத்தினா, எப்படியெல்லாம் மத்திய அரசு உள்ளே போச்சு அப்படின்றத பற்றியெல்லாம் அவர் நிச்சயமாக பேசுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று தான் நம்ம சொல்லணும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அசாம் ரைஃபிள் மேலே கேஸை போட்டாங்க. யார்? இதுதான் நாட்டிலேயே நடந்த ஒரு முதல் சம்பவம். என்ன அப்படின்னா, மாநில போலீஸார், அதாவது மணிப்பூர் மாநில போலீஸார் அசாம் ரைஃபிள் என்று அழைக்கக்கூடிய இந்திய இராணுவத்தோட துணை இராணுவ படை மீது இவர்கள் தான் இந்த கலவரத்துக்கு காரணம்னு சொல்லி வழக்கே பதிவு செஞ்சுருக்காங்க நேற்று. சரியா? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திவிட்டு தப்புவதற்கு இவர்கள் வழிகோலி விட்டாங்க. அவர்கள் மறைந்திருந்த இடத்தை தேடி காவல்துறையினர் போகும்போது இவர்கள் தடுத்து விட்டார்கள். எனவே அசாம் ரைஃபிள் அந்த கலவரத்துக்கு ஒரு முக்கிய காரணம்னு சொல்லி யார் சொல்கிறா?
மணிப்பூரில் காவல்துறையே வழக்கு பதிவு பண்ணியிருக்கு. ஸோ இதெல்லாம் பற்றி பிரதமர் பேசுவாரான்னா சத்தியமாக பேச மாட்டார். அந்த வழக்கு பற்றியோ உச்சநீதிமன்றம் இதை வந்து சுவமோட்டாவாக எடுத்து அங்கே ஒரு கமிட்டி போட்டிருக்கு, அதை நாங்கள் சேர்ந்து இது பண்ணுவோம், அதை தீர்ப்புக்கு நான் வழி கொண்டுவோம், இப்படியெல்லாம் பேசுவதற்கான வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் எதிர்பார்த்துறாதீங்க. அவர் வந்து தொடர்ந்து எதிர்க்கட்சிகளை சாடியும் பழைய காங்கிரஸ் ஆட்சி ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் எப்படி இருந்துச்சு, 75 வருஷத்துக்கு முன்னாடி நேரு காலத்தில் யாராவது ஒருத்தர் செத்து போயிருப்பான் லாரியில் அடிபட்டு, அதை பற்றி பேசுகிறது. அதே மாதிரி இந்திரா காந்தி காலத்தில் நடந்த விஷயங்கள், ராஜீவ் காந்தி காலத்தில் கூட பரவாயில்ல, அதுக்கப்புறம் நடந்த காங்கிரஸ் ஆட்சியில் நடந்த பல்வேறு விஷயங்களை எடுத்து பேசுவாரே தவிர, அதாவது வந்து ஒருத்தர் நீ யோக்கியமானு கேட்டால் திருப்பி வந்து அவன் வந்து அதற்கு பதில் சொல்லாமல் நீ ஓகேம்மா அப்படின்னு கேட்பான்ல, அந்த மாதிரி. இதில் சுருக்கமாக சொல்ல போனோம்னா என்னென்னா, ஒரு வயசு பிள்ளை இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஒரு வயதுக்கு வந்த பிள்ளை ஒரு காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்குதுன்னா அது பாட்டுக்கு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கும், பாட்டு கேட்கும், இதை பார்க்கும், டிவி பார்க்கும். அது ஒரு வேற்று உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். அந்த பிள்ளையை கூப்பிட்டு அது ரொம்ப ஜாலியாக இருக்கிற நேரத்தில் கல்லூரிக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஏதோ காதில் ஹெட்ஃபோனை போட்டு ஏதோ பாட்டோ ஏதோ இதை பார்த்துட்டு இருக்க நேரத்தில் அதை கூப்பிட்டு இட்லிக்கு மாவரன்னு சொன்னால் எப்படி இருக்குமோ, அதே போல் தான் நீ அதை வந்து நம்ம இட்லிக்கு மாவரைக்குன்னு சொல்லலை, இதுவும் சொல்லலை. இதை ஒரு உதாரணமாக சொல்கிறேன். வயசு பிள்ளை ஜாலியாக பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்க பிள்ளையை கூப்பிட்டு இட்லிக்கு மாவரைக்க சொன்னால் எப்படி ஒரு ரியாக்ஷன் வருமோ, அதே போல் தான் ஜியை வந்து கூப்பிட்டு நாடாளுமன்றத்தில் பேச சொல்கிறது. அவர் ஜாலியாக அவர் வந்து என்னென்னா நாட்டை பற்றி சிந்தித்து கொண்டு அப்படியே அவர் வேறு ஒரு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கவரை கூப்பிட்டு பாராளுமன்றத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்துறதும், அவரை வந்து நிர்பந்தப்படுத்தி அவர் மீது வந்து நம்பிக்கை இல்லைன்னு தீர்மானத்தை கொண்டு வருவதும், அவரை வந்து நிர்பந்தப்படுத்தி பேச சொல்கிறதும், இதே மாதிரி தான் வயசு பிள்ளையை கூப்பிட்டு மாவரைக்கு சொன்ன கதையாக தான் ஆகும். அதனால் ஏன் இந்த எதிர்க்கட்சிகள் அவரை இப்படி டார்ச்சர் பண்ணுதுன்னே தெரியல. அதை தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. அவர் பாட்டுக்கு இருக்கார், அவர் 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் உழைக்கிறாரு. அவர் தூங்குகிற நேரம் காலையில் 6 மணிக்கு 5 மணிக்கு தான் படுப்பார். ஏன்னா நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறாருல. காலைல 6 மணிக்கு படுத்தாருன்னா ஒரு 9 மணிக்கு தான் எந்திரிப்பார். அந்த நேரத்தில் நாடாளுமன்றத்தில் கூட்டத்தொடருக்கு வாங்க, அங்கே வந்து பேசுங்க அப்படின்னா அவர் எப்படி தான் பண்ண முடியும்? ஒரு மனுஷன் எவ்வளோ நேரம் தான் உழைக்க முடியும்? 18 மணி நேரத்துக்கு மேலே. ஸோ அவரை வந்து இதில் வந்து இன்னொரு இது கூட கொண்டு போகலாம். அதாவது பிரதமரை வந்து இவர்கள் நிர்பந்தித்து அவருக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்கன்ற மாதிரி கூட இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போகலாம். அதனால் இன்றைக்கி என்ன பேசுகிறாரு அப்படின்னு பாருங்கள். நம்ம சொன்ன பாயிண்ட்லாம் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சாயந்தரமாக என்ன பேசினார்ன்றதை பற்றி விரிவாக விவாதிக்கலாம். நன்றி, வணக்கம்.